சிவன் என்ற சொல்லுக்கு மந்திரம் அல்லது மங்களம் என்று பொருள். ஜீவன், மனிதன் சிவனாக, கடவுளாக முடியும். ஆசைகளை வேறறுத்தால் இந்த நிலையை அடையலாம். சிவபக்தனின் சின்னம் திருநீறு. சாம்பல் போன்ற இது மனித வாழ்வின் நிலையாமையை குறிக்கிறது. சிவலிங்கம் என்பது சிவபெருமானின் ஜோதி வடிவமாகும். மேலுள்ள பானம் ஆணையும் கீழுள்ள ஆவுடையார் பீடம் பெண்ணையும் குறிக்கும். இதுவிய உலகை படைக்கும் வடிவமாகும். சிவனின் வாகனம் ரிஷபம். ரிஷபம் என்றால் காமம் என்ற பொருள் உண்டு. சிவன் காமனை அடக்கியவர், அதாவது ஆசைகளை அடக்கியவர் என்ற பொருள் உண்டு. சிவனை திரியம்பகன் என்பர். அம்பகம் என்றால் கண். சிவனுக்கு அக்னி, சோம, சந்திரன் என்ற கண்கள் உண்டு. பிரதோஷம் என்ற சொல்லுக்கு இரவுக்கு முந்தைய நேரம் என்று அர்த்தம். பார்க்கடலை கடைந்த தினம் சனிக்கிழமை என்பதால் சனி பிரதோஷம் முக்கியத்துவம் பெறுகிறது. வானம் நமக்கு தந்தை, பூமி நமக்கு அன்னை. இதற்கு அதிபதி சிவன். எனவே அவரை அர்த்தநாரீஸ்வரர் என்பர். சிவன் பரபிரம்மம், சுதந்திரமான ஒளி. சிவன் என்பது ஒருவன் அல்ல, இது ஒரு நிலை. சிவம் என்றால் அமைதி, நிர்மலம், ஒளி, முழுமை. உருவமற்ற, புலன்களால் அளக்க முடியாத எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கும் பரம்பொருள். சிவோகம் எனும் உபனிஷத கூற்று நானே சிவம், மனிதனும் இறைவனும் ஒன்றே என்பதை உணர்த்துகிறது. சக்தி இல்லாமல் சிவம் செயலற்றவன். சிவன் தனித்துவமானவர். ஆனாலும் அவர் சக்தியுடன் சேரும்போது மட்டுமே சிருஷ்டி, படைப்பு, ஸ்திதி, தடக்கம், சம்ஹாரம், அழிவு சாத்தியமாகிறது. இதனால்தான் சிவன் அர்த்தநாரீஸ்வர வடிவில் பாதி பெண் பாதி ஆணாக திகழ்கிறார். திருநீறு 3 பாசங்களை அழிக்கும் சக்தி. திருநீறு வேதங்களில் பஞ்சாக்னி வழிபாட்டுக்கு பிறகு வரும் தூய சாம்பல். இது ஆன்மாவை கட்டியுள்ள 3 பாசங்களை, அதாவது ஆணவம், கன்மம், மாயை இவைகளை அழிக்க வல்லது என்பதை அடையாளமாக காட்டுகிறது. சிவலிங்கம் காலத்தையும் கடந்து நிற்கும் ஒளி வடிவம். சிவலிங்கம் என்பது ஒரு சின்னம் மட்டுமல்ல, அது காலத்தை கடந்த ஜோதி ஸ்வரூபம். இது தொடக்கமும் முடிவும் இல்லாத பரம்பொருளின் குறியீடு. சிவபக்தன் வாழ்க்கை முறையின் அடையாளம். ஆசையற்ற வாழ்க்கை, இயற்கையோடு ஒன்றாக இருக்கிற நிலை, பரிவு, பொறுமை, தர்மத்தில் நிலைத்திருத்தல், எல்லா உயிர்களிலும் சிவத்தை காணும் திருஷ்டி. சிவ வழிபாடு அகத்திற்குள் பயணம். சிவ வழிபாடு என்பது வெளியில் சிலைதான் அல்ல, மனதுக்குள் அமைதியை தேடி ஆசைகள், அகந்தைகள் அனைத்தையும் துறந்து தனது உண்மை உருவை, ஆத்மானந்தம் உணர்வதற்கான பாதை. சிவன் திருநாமம் ஒவ்வொன்றும் ஒரு தத்துவம். நமச்சிவாய பஞ்சாக்ஷர மந்திரம். ந என்றால் பூமி, ம என்றால் நீர், சி என்றால் தீ, வா என்றால் காற்று, ய என்றால் ஆகாசம். இது பஞ்சபூதங்களை சமமாய் வைத்திருக்கும் பரம்பொருளின் குரலொலி.